ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும், உங்கள இந்த படத்துக்குள்ளேயே நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகோல் சேனல். இன்னைக்கு டூ திவானா ஷேர் மெயின்ங்கிற திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஹிந்தி படம்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் ஹிந்தி படத்தோட கதையை கேட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீன் போடுவேன். அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மிருனால் தக்கூரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படிங்கிற ஃபேனாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. பிரபல இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியின் தயாரிப்பில் சித்தாந்த் சதுர்வேதி, மிருனால் தக்கூர் நடிப்பில் வெளியாகியுள்ள டூ திவானா ஷேர் மெயின் ஹிந்தி திரைப்படத்தார் திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷின் விற்கும் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சஷாங்க், அவர் தான் ஹீரோ. எப்போதெல்லாம் மீட்டிங் என்று வருகிறதோ அப்போதெல்லாம் தனக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையால் எதையாவது செய்து தவிர்க்கிறார். விளம்பர நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் ரோஷினி, அவங்க தான் மிருனால் தக்கூர். தனது மூக்கு அழகாக இல்லை என்று நினைத்து எப்போதும் கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கார். இந்த சூழலில் ரோஷினியை பெண் பார்க்க சஷாங்க் தனது குடும்பத்துடன் அவரது வீட்டிற்கு செல்கிறார். அங்கு இருவரும் தனியாக பேசிக்கொள்ள ஏற்கனவே ஒரு முறை நிராகரித்ததை கூறி சில விஷயங்களை கேட்கிறார் ரோஷினி. அதற்கெல்லாம் சஷாங்க் ஓகே சொன்னாலும் மலுப்பலாக பேசி தனக்கு திருமணமே வேண்டாம் என்று ரோஷினி கூறிவிட, எதற்காக தனக்கு நோ சொன்னாய் என்று கேட்கு பின்னால் அழைகிறார் சஷாங்க். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் புரிதல் ஏற்பட்டு பழக ஆரம்பிக்கின்றனர். எல்லாம் நன்றாக சென்ற சூழல் சஷாங்கிற்கு வேறொரு பெண்ணை பார்க்கிறார் அவரது அப்பா. அந்த பெண்ணுடன் பேசி கொண்டிருப்பதை பார்க்கும் ரோஷினி கோபத்துடன் செல்ல, பின் இருவரும் எப்படி ஒன்றாக சேர்ந்தார்களோ, இருவருக்கும் உள்ள தனிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளியே வந்தார்களா என்பதே இந்த படத்துடைய மீத கதை. 2024 வெளியான யத்ரா படத்தை இயக்கிய ரவி உத்யவார் இப்படத்தை இயக்கியுள்ளார். காதல் கதையில் தனிப்பட்ட நபர்களுக்கு உள்ள பிரச்சனையை பேச முயற்சித்துள்ளார் இயக்குனர். ஆனால் பிரச்சனையை பெரிதாக பேசாமல் காதலை நோக்கி திரைக்கதையை கொண்டு சென்றதால் அதன் வீரியம் குறைந்து விட்டது. 1-2 காட்சிகளை தவிர மற்ற காதல் காட்சிகள் சுவாரஸ்யமே இல்லை. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், தேவையான இடங்கள்ல பேக்ரவுண்ட் இசை ரொம்ப கம்மியா இருந்ததோ. பெரும்பாலும் பார்த்து பழகிய காட்சிகள் தான் என்றாலும் திரைக்கதையில் சுவாரஸ்யம் இல்லாததால் முதல் பாதி தாண்டவே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. சித்தார்த்தும் மிருனால் தக்கூரும் இருவரும் நடிப்பில் தங்களது பங்களிப்பை நேர்த்தியாக செய்துள்ளனர். மிருனாலை புகைப்படம் எடுத்து சித்தார்த் செய்யும் ஒரு விஷயம், அட இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளே சொல்ல வைக்கிறது. கிளைமேக்ஸ் காட்சியில் உரையாற்றுவதில் சித்தார்த்தும் அது அழகு என்று சண்டை போடும் காட்சிகள் மிருனாலும் நடிப்பில் ஸ்கோர் செய்கின்றனர். தனக்கு கணவருக்கு பிடித்த உடலமைப்பில் இருக்க வேண்டும் என்று எப்போதும் டயட்டில் இருந்து பின் அவர் கூறிய ஒரு வார்த்தைக்காக உடைந்து அழும் காட்சிகள் இந்த சந்தீபா தர் அப்படிங்கிற சிறப்பாக நடித்திருக்கிறாங்க. அவங்க படத்தில் காமெடிக்கு மிகப்பெரிய பஞ்சம் இருந்தாலும் மிருனாலின் பாட்டி கதாபாத்திரம், சித்தார்த்தின் நண்பராக வரும் நவீன் கௌஷிக் ஆகியோர் ஓரிரு இடங்கள்ல சற்று சிரிக்க வைக்கின்றனர். மலை பிரதேசங்களில் வரும் காட்சிகள் அழகாக படமாக்கியுள்ளார் ஒளிப்பதிவாளர் கோஷல் ஷா. 5 இசையமைப்பாளர்கள் பாடல்களை கொடுத்திருந்தாலும் பெரிதாக எதுவுமே அட்ராக்டிவா இல்லை என்றாலும் சவுண்ட் மிக்சிங் சிறப்பாக இருந்துச்சு. நல்ல கதை கருவை அழகான காதல் படமாக கொடுக்க ரொம்ப தவற விட்டாரு இயக்குனர்னு சொல்லலாம் அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. பிளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனா இந்த சித்தார்த்தும் மிருனால் தக்கூரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, ஒளிப்பதிவு நல்லா இருந்துச்சு, சவுண்ட் மிக்சிங் நல்லா இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் ரொம்ப லேகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, பார்த்து பழகி போன காதல் காட்சிகளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ரொம்ப மைனஸ் பாயிண்ட்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் இந்த டூ திவானா ஷேர் மெயின் பார்வையாளர்களுடைய பொறுமைக்கு ரொம்பவே சோதனையாக இருக்குது. நம்ம இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 2/5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.